ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க, இந்த வேத வசனம் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி என்று சொன்னால் கொஸ்டின் மார்க் அல்ல, நம் செவிகளில் கேட்பது. அப்போ அடுத்தது வசனம் சொல்லுது, எதை கேட்கணுமா? கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போது வேத வசனத்தை அதிகமாய் நாம் கேட்க வேண்டும். ஆலயத்திற்கு அல்லது ஒரு ப்ரேயர், ஒரு காட்டேஜ் ப்ரேயர், எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் வசனம் அங்கு பிரசங்கிக்கப்படுகிற பொழுது நாம் வசனத்திற்கு முக்கியத்துவம் தந்து கவனமாய் வேத வசனத்தை நாம் கேட்க வேண்டும். அதன் நிமித்தம் நம் வசனம் இருதயத்தில் தங்கி நமக்கு நன்மையை, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம் விசுவாசம் பெருகும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை அதிகமாய் நாங்கள் வாசிக்க, தியானிக்க, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆலயத்திற்கோ அல்லது எந்த ஒரு ஆண்டவரே ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு நாங்கள் போகிற பொழுது உம்முடைய வசனத்தை நாங்கள் கவனமாய் கேட்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அதன் நிமித்தம் விசுவாசம் பெருகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வசனத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் தந்து அதிகமாக உம்முடைய வசனத்தை கேட்டு நாங்கள் பலப்பட, ஆசீர்வதிக்கப்பட ஒவ்வொருவருக்கும், இதை கேட்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.